வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரஹ்மான். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போது ரோமன் ரெயின்ஸ், பால் ஹேமன், செத் ரோலன்ஸ் இவங்க 3 பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 பேரில் பால் ஹேமன் சேர்த்து 4 பேர், இவங்க 4 பேருக்குள்ளே இருக்கிற பிரச்சனை அப்படிங்கிறது பெருசு. ஸோ ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வந்து ஓப்பனாகவே கேட்டுட்டாரு. ஸோ நம்ம பால் நான் வந்து ஒரு டிசிஷன் கேட்டிருந்தேன். அது என்னன்னா, நீ வந்து ரசல்மேனியாவில் ஏன் கூட ரிங் கார்னரில் இருக்கணும், என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கணும்னு. ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருந்திருப்பார். பால் ஹேமன் தன்னை வீட்டில் நான் போக சொன்னால் கூட போக மாட்டான்டா அவன். ஐயா பாதியம்மன் நான் போக சொன்னால் கூட போக மாட்டான். ஸோ அதனால் அவன் வரமாட்டான்னு சொன்னான். அதெல்லாம் இல்லை, நான் அவன்கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன், அவன் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அந்த டைமில் கூட பார்த்தீங்கன்னா பாலியம்மன் ஏன் பால் அழுற அப்படின்னு சொல்லிட்டு தொடக்க கண்ணீர் விட்டு போவார். அப்போ ஒரு சிஎம் பாங் வந்து அடிச்சிருப்பார். ஸோ அப்போவும் பாலியம்மன் எதுவுமே செய்யலை. ரோமன் ரெயின்ஸ் ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க தான் செஞ்சார். இந்த விஷயத்தில் ரொம்பவே பயம் அடைஞ்சவர் செத் ரோலன்ஸ் தான். மனுஷன் அப்படி சிரிச்சிருப்பார். ஏன்னா அவருக்கு ஆகாத ரோமன் ரெயின்ஸ், ஆகாத பாலியம்மன் தன்னை போயிட்டா அப்படின்னு நினச்சி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஸ்டோரியை நல்லாவே கொண்டு போனாங்க. ஸோ அதுக்கு அடுத்த வாரம் கூட பார்த்தீங்கன்னா பாலியம்மனை தாம் பக்கம் எப்படியாவது ஈர்த்து வச்சுக்கணும், தாம் பாக்கெட்டில் பாலியம்மன் இருக்கணும் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா முதன்மையாக இருக்கிறாரு. ஸோ முழுக்க பார்த்தீங்கன்னா எப்படியாவது தான் கூட சேர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சாரு. ஸோ அந்த விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். பாலியம்மனுக்கும் செத் ரோலன்ஸுக்கும் நிறைய கான்ஃபிடன்ட் நடந்தது. குறிப்பாக செத் ரோலன்ஸ் ஒரு விஷயத்தை பாலியம்மன்ட்ட சொல்லியிருப்பார். அதாவது வார் கேமில் உன் சிஎம் பங்க் வரதுக்கு முன்னாடி நீ கூட என்ன தான் அப்ரோச் பண்ண, நான் வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட டீமை பண்ண மாட்டேனேன்னு சொன்னதை தவிர்த்து ஓன் கூட பண்ண மாட்டேன்னு சொல்லலை. ஈவன் நான் எல்லா விதமான ரஸ்லர்கிட்டையும் நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஏன் கூட வந்துடுங்க, நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கலாம், ரோமன் ரெயின்ஸை விட்டுட்டு நம்ம பிளட் லைன் கூட சண்டை போடலாம் அப்படின்னு. ஆனால் மற்றவங்கெல்லாம் ரோமன் ரெயின்ஸ் கூட அப்ரோச் பண்ணதுனால தான் நான் விட்டு கொடுத்தேன். இல்லாட்டா நான் தான் வந்து அது 5வது ஆளாக இருந்திருப்பேன். அப்படி பார்த்தா நீ எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும், அதாவது நான் வந்து சிஎம் பங்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததே நான் தான். அந்த இடத்த கொடுத்தா எனக்கும் நீ ஒரு வாக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஆக்சுவலி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸை வந்து பாலியம்மன் வந்து கொஞ்சம் மட்டமாக நினச்சனால அடிக்க போயிருப்பார். இந்த ஷோல்டரெல்லாம் கை வச்சு என்ன ட்ரெஸ் எல்லாம் இப்படி போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சிஎம் பாங் வந்து செத் ரோலன்ஸ் அடிக்க வந்திருப்பார். ஆனால் சிஎம் பாங்கையே அலற விட்டார் செத் ரோலன்ஸ். ஸோ இந்த ஸ்டோரியில் முக்கியமான ஒரு சகுனின்னா நம்ம கண்டிப்பாக செத் ரோலன்ஸ் சொல்லியாக்கணும். அலற விட்டது மட்டும் இல்லாமல் பாலியமெண்ட்டை போய் நான் பாரு நான் அவனை விட பெருசு தான், அதனால் நீ கண்டிப்பாக நான் கேட்டதை நீ வரம் கொடுத்தாகணும் அப்படின்னு க்ரோன்ஸ்லாம் போடுற மாதிரி மிரட்டிட்டு போயிருப்பார். ஸோ அந்த சம்பவம்லாம் பார்த்தீங்கன்னா கொடலூர சம்பவம் சொல்லணும் அப்படி இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் பாலையா ஷோ ஆரம்பிச்சதுலேருந்து அந்த முகத்தை பாருங்கய்யா, பாவையா பாலையா எவ்வளோ சந்தோஷமாக மை ட்ரைபிள் சீஃப், மை டியர் ட்ரைபிள் சீஃப்னு சொல்லிட்டு இருந்தவரை உட்கார வச்சு அந்த பார்க்கவே பரிதாபமாக இருந்தது. ஸோ ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஆக்சுவலி அவர் ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸோட செக்மெண்ட் வந்து மெயின் இவெண்ட் தான். கரெக்டாக காரு வர்ற நேரம் எங்கேருந்து தான் இந்த பங்கு வந்தார், இவர் 2 பேரும் சிரிச்சு தான் பேசிட்டு இருப்பாரா. சரி, கரெக்டாக ரோமன் ரெயின்ஸ் வந்தேனே இவர் ஷோல்டர் மேலே கை போட்டார் பங்கு டக்குன்னு. ஃப்ரெண்டு இல்லை, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வேறு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ரோமனு ஏண்டா நேற்று வரைக்கும் அவரோட ஸ்டோரி தான் ஒரு படம் மாதிரி தான். பட் இருந்தாலும் ஒரு ரியாலிட்டிக்கு ஒரு மைண்டாக்கிங் அப்படிங்கிற ஒன்று இல்லை. அப்படி பார்க்கும்போது நேற்றுக்கு வரைக்கும் ட்ரைபிள் சீஃப்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீடா. ஸோ அப்போ கூட போய் பாருங்களேன், பாலியம்மன் நான் வரைக்கும் மைண்ட் ட்ரைபிள் சீஃப்கிட்ட நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்குறாரு. ஏன்னா சிஎம் பங்கு கிட்ட தானே இருக்கணும் எப்படி பார்த்தாலும். ஸோ ரோமன் ரெயின்ஸ் ரிங்குக்கு வந்துட்டார். ரிங்குக்கு வரும்போது கூட பார்த்தீங்கன்னா மைக்கெல்லாம் பார்லிமெண்ட்டை வாங்கலை. ஸோ அவரோட கேரக்டர் ஒரு சில சேஞ்சஸ் இருந்தது. அண்ட் பார்லிமெண்ட்டை பார்த்து சொல்லியிருப்பார், சில பேர் வந்து என்ன மதிக்கிறது இல்லை, சில பேர் வந்து நம்பிக்கை துரோகி, கூட இருந்தே குழி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை விட விட்டு ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா பால் ஹேமனோட முகம் சரியில்லை. ரோமன் ரெயின்ஸ் புரிஞ்சுப்பாருன்னு நினச்சேன், பட் ஆனால் டோட்டலி இப்படி ஆவார் அப்படிங்கிற அந்த இதில் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பாரு. அண்ட் ஓப்பனாகவே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து பால் ஹேமனை வந்து நீ ஒரு துரோகி அப்படின்னு சொன்னதுனால அதுக்கு பாலியம்மன் ரிப்ளை கொடுத்துட்டாரு. மை டியர் ட்ரைபிள் சீஃப், நான் வந்து அன்னைக்கு பங்குக்கு வாக்கு கொடுத்ததுனால தான் அவன் வந்து உங்கள் கூட வார் கேம் விளையாடினான். ரோமன் என்ன சொல்கிறாரு, அவன் வார் கேமில் இருக்கணும்னு ஆசைப்படவே இல்லையே, நீ ஆசைப்பட்டனால தான் அவனை வார் கேமில் சேர்த்துக்கிட்டேன், நீ என்னமோ அவன் இருந்ததுனால தான் வெற்றி பெற்றான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அட்வான்டேஜ் கொடுத்துருக்குற. ஸோ இது எதுக்கு அப்படின்னு கேட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, பங்கு பெரிய ஆள், அவன் இருந்ததுனால தான் நம்ம வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் பார்த்தீங்கன்னா அவர் ரோமன் தரப்பில் என்ன
சிஎம் பாங் இருந்ததே எனக்கு பிடிக்கல, அவன் இல்லாததால நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம். உனக்காக தான் நான் சிஎம் பாங்கையே வார் கேம் மேட்ச்சில் ஏற்றுக்கிட்டேன். ஆனால் நீ அவன் பெரிய ஆள், அவன் என்னமோ அவன் தான் வந்து எல்லாமே பார்த்துக்கணும், பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்க அப்படிங்கிறது ரோமனுடைய இது. ஸோ இதில் செதரால் பார்த்தீங்கன்னா பாம்பாட்டிங்க வந்தாலும் சுச்சுவேஷனை புரிஞ்சிட்டாரு. அவர் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு அப்படி சப்போர்ட் பண்ணுறாரு. பார்லிமெண்ட் சிரிக்கிறாருங்க. இதை செத்ரோலன்ஸ் பேச்சை கேட்டுட்டு நமக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஜீவராசி இருக்குது பங்கு அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறாரு. ஸோ அந்த செகமெல்லாம் நல்லா இருந்தது. ஆக்சுவலி செத்ரோலன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நான் பாரு நீ வார் கேமில் தோக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் சிஎம் பாங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டான். சிஎம் பாங்குக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரா இவர். எனக்கு இந்த ஸ்டோரியில் நீங்கள் நல்லா அவனுக்கு கவனிச்சிங்களா, எப்படியாவது பாலியமனை தாம் பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுலையே முழுக்க இருக்கிறாரு செத்ரோலன்ஸ். ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த மேட்ச்சில் செத்ரோலன்ஸ் வந்து சிஎம் பாங்க வீழ்த்திட்டாருன்னா ஒன்று தானே போவோம். ஆனால் பார்லிமெண்ட் தூக்கிட்டாருன்னு வைங்களா, ரெண்டு பக்கமும் அடிபடும்ல. அதான் அவருக்கு தேவை. அண்ட் பேசும்போது நீங்கள் பார்லிமெண்ட் ரியாக்ஷனை பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சிரிச்சுக்கிட்டு ஒரு வில்லத்தனமாக செத்ரோலன்ஸோட பேச்சுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது மேபி ரசல்மேனியாவில் நடக்குமோ, அந்த விஷயம் நடக்குமோ அப்படிங்கிற விஷயம் எனக்கு தோணுது. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு செத்ரோலன்ஸும் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், பார்லிமெண்ட் எனக்கோ ஒரு விஷயத்தை நிறைவேற்றுவான்னு சொல்லியிருக்கான், அது ஏன் கூட ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதாவது அவ்வளோ தூரம் நல்லா பேசினவர் கடைசியில் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டான் பங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு, ஆப்பு வச்சுட்டாரு. ஸோ அதுக்கு தான் ரோமன் ரெயின்ஸ் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி விஷயம்லாம் இழுத்தெல்லாம் எடுக்கக்கூடாது, இப்போவே பேசி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பேசுகிற மாதிரி அந்த முடிவெல்லாம் நான் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு செத்ரோலன்ஸையே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருப்பார். ஸோ எப்படி சொல்ல, நம்ம இந்த விஷயத்தில் கொஞ்சம் கொலபடி பண்ணது செத்ரோலன்ஸ். ஸோ அப்படி ரோமனுக்கு சொம்படிச்சிருப்பாரு பார்லிமெண்ட். மை ட்ரைபல் சீஃப் அப்படி தான் கெத்தானவர் அப்படி இப்படின்னு. பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸ் இருந்த கடுப்புக்கு பார்லிமெண்ட் என்ன பண்ணார் உங்களுக்கு தெரியும், அப்படியே கண்ணத்தை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி விட்டுட்டாரு. ஸோ அதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் அப்படியே ஒரு சில ஒரு ஷாக்கிங் ரியாக்ஷன் அப்படியே உறைஞ்சி போய் நிற்பார். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவரை காப்பாற்றுறதுக்காக சிஎம் பாங் வந்திருப்பார். ஸோ சிஎம் பாங் வந்ததுக்கு அப்புறமா கூட அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஏன் ட்ரைபல் சீஃப் என்ன அடிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். ஸோ எமோஷனலி கனெக்ட் ஆகி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். அதெல்லாம் கேட்கறதுக்கே உண்மையிலேயே வருத்தமாக இருந்தது, ஏன் ட்ரைபல் சீஃப் அடிச்சிட்டாருன்னு. அண்ட் இந்த டைமில் கூட செத்ரோலன்ஸ் அடித்த சம்பவம் பங்கம். ஆக்சுவலி அவர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை டார்கெட் பண்ணி அடிக்கிறது, தான் கையில் ஒரு ஸ்டீல் சேர் எடுக்கணும், ஷீல்டில் எப்படி அடிக்கும்போது அவன் மனம் வெறுத்து அப்படி உடஞ்சி விழுந்தானோ அந்த மாதிரி உடையணும்னு சொல்லிட்டு ஷீல்டு மூமெண்ட் சொல்லுவாங்க. அந்த சேர் எடுத்து அடிக்கிறத அந்த ஷீல்டு மூமெண்ட்டை மீண்டும் பண்ணியிருப்பார். ஸோ மைக்கேல் கோலில் தான் சொல்லியிருப்பார், ஷீல்டு மூமெண்ட்டை மீண்டும் வந்து செத்ரோலன்ஸ் கொண்டு வந்துட்டார் அப்படின்னு. ஸோ இப்போ பார்லிமெண்ட் பக்கம் செத்ரோலன்ஸ் என்ன நிரூபிச்சிருக்காருன்னா, இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது நான் மென்டலி நான் நல்லா இருக்கேன், ஏன் கூட வா அப்படிங்கிறத இந்த வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். ஸோ பார்லிமெண்ட் என்ன தான் முடிவெடுக்க போகிறாரு அப்படிங்கிறத ரசல்மேனியாவில் பார்த்தா தெரிஞ்சிடும். காய்ஸ், ரசல்மேனியா Day 1 நம்ம எதிர்பார்க்காததை எதிர்பார்க்கலாம் போல இருக்குதே.